ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப திகிலான நிகழ்வா இருக்க போது. என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முத்தையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சர் கடை வச்சிருந்திருக்காங்க. நைட் டைம்லயோ அல்லது பகல் டைம்லயோ ஒரு காட்டு பகுதிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு காரோ பைக்கோ எதுவா இருந்தாலும் இந்த நபர் போய் பஞ்சர் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாராம். அதே மாதிரி தான் ஒரு நாள் நைட் 9 மணிக்கு மேல ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதுவும் ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருந்து வந்திருக்கு. அந்த இடத்துக்கு போறப்போதான் அங்க ஒரு அமானுஷத்துல மாட்டிக்கிறாரு. அந்த அமானுஷ நிகழ்வுல இருந்து எப்படி அவர் தப்பிச்சாரு, அவர் என்னெல்லாம் நடந்துச்சுன்றது தான் வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப பயங்கரமான திகிலான நிகழ்வா இருக்க போது எந்த இடத்துலயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வீடியோக்கு கீழே லைக்கும் ஹைப்பும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ணகிரி டு தருமபுரிக்கு இடைப்பட்ட ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குங்க. அதுல இருந்து கொஞ்சம் தூரமா போனோம் அப்படின்னா ஒரு கிராமம் இருக்காம். அந்த கிராமத்துலதான் இந்த முத்தையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சர் கடை வச்சிருந்திருக்காருங்க. அடிக்கடி அந்த காட்டு பகுதிக்குள்ள நிறைய கார்கள் போறப்போ பஞ்சர் ஆகுமாம். அந்த காரணத்தினாலே அந்த நபருக்கு யாராவது போன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவர் போயிட்டு அங்க பஞ்சர் போட்டு கொடுப்பாராம். இந்த மாதிரி தான் அவரோட தொழில் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, இந்த காட்டு பகுதிக்கு என்ட்ரன்ஸ்லயே இந்த நபர் போர்டு எழுதி போட்டுருவாங்களாம். பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருப்பாங்களாம். அதே டைம்ல அந்த காட்டு பகுதிக்குள்ள என்ட்ரி ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கார் ஒண்ணு பஞ்சர் ஆகியிருக்குங்க. பஞ்சர் ஆனதுமே இவங்க ஆல்ரெடி பார்த்து அந்த போர்டுல உள்ள நம்பரை பார்த்து கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற லொகேஷனை சொல்லியிருக்காங்க. அப்போ முத்தையாவும் அவருக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பைக்ல வந்திருக்காருங்க. வந்தவர் அந்த காருக்கு பஞ்சர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போறாங்க. எவ்வளவு தூரம் போனாலுமே இவருக்கு அந்த காரே கண்ணுக்கு தெரியவே இல்லையா. என்ன காரணமா என்னன்றதே தெரியல. அந்த கார் இவருக்கு தெரியவே இல்லை. அந்த ஒரு சைடு என்ட்ரன்ஸ்ல இருந்து எண்டு வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வர்றாரு. கார் எங்கேயுமே இல்லை. ரிட்டர்ன் அதே பாதையிலே வர்றாருங்க. வரப்போதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவரோட அந்த காட்டு பகுதியோட என்ட்ரன்ஸுக்கு பக்கத்திலேயே ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்குங்க. இந்த கார் தான் நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம போகும்போது இந்த காரை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடைய முத்தையா அந்த கார் பக்கமா வந்திருக்காரு. வந்தவர் அங்கே பைக்கை நிறுத்திட்டு ஃபுல்லாக பைக்கை ஆஃப் பண்ணிட்டு இவரோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பைக்கு மேலே வச்சுட்டு, கார் எந்த பக்கம் பஞ்சருங்க, யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாங்க. எந்த ஒரு குரலுமே வரல, எந்த ஒரு பதிலுமே வரல. சரி நாமளே பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயரையுமே பார்த்துட்டு இருக்காருங்க. எல்லா டயருமே நல்லா தான் இருக்கு. ஆனால் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு இவர் குழப்பத்தோட அந்த காருக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு எலும்பு கூடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த டிரைவர் சீட்ல பார்த்தவர் நடுநடுங்கி போயிட்டாரு. பயங்கரமா பயந்து ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டாருங்க. அவரோட பைக்கு மேலேயே விழுகிற மாதிரி. கொஞ்சம் விட்டுருந்தா அவர் பைக்கும் அவரும் சேர்ந்தே விழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாராம். அடுத்தது அங்க இருந்து மெதுவா எழுந்திருக்கிறாரு. எழுந்துட்டு மறுபடியும் அவர் டார்ச் அடிச்சு பாக்குறாருங்க. அந்த இடத்துல இவர் பார்த்தது சரிதாங்க. ஒரு எலும்பு கூடு டிரைவர் சீட்ல உட்கார்ந்துட்டு ஃபுல்லா எலும்பா இருந்திருக்கு. அந்த எலும்புக்கு மேல சில இடங்கள்ல அந்த புழுலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. பார்க்கவே ரொம்ப அருவருப்பாகவும் இருந்திருக்கு. உடனே அந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. பைக்கு ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா நம்மளோட பைக்கை ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவரே ஆல்ரெடி ஒரு மெக்கானிக் தானே, பஞ்சர் கடிச்சிருக்காரு இல்லையா, அதனால அவர் வச்சிருந்த அந்த டூல்ஸை வச்சு அந்த பைக்கெல்லாம் பிரிச்சு எல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பாக்குறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. எப்படி இந்த பைக் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்றது இவருக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. அந்த பயம் பதட்டத்திலே இவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியாமலே இருந்திருக்கு. சரி இதுக்கப்புறம் நம்ம இங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை தள்ளிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தள்ளுறாங்க. பயங்கர ஹெவி வெயிட்டா இருக்குங்க பைக்கு. சுத்தமா இவரால் தள்ளவே முடியல. கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா பைக்கை ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு வழியா பைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இந்த நபர் பைக்கை எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அப்ப போறப்போ சைடு மிரர் வழியா பாக்குறாருங்க. அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த கார்ல இப்போ ஹெட்லைட்ல எரியற மாதிரி இருந்திருக்கு. என்னடா ஹெட்லைட்ல எரியற மாதிரி இருக்கு, அந்த கார் ஆன்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே மெதுவா ஸ்லோவா போக ஆரம்பிச்சிருக்காருங்க. அங்க நடக்கிற ஒரு விஷயத்தையும் அந்த சைடு மிரர்லயே பாக்குறாரு. அங்க பார்க்கும்போது அந்த கார் தானா மூவ் ஆகுற மாதிரி முன்னோக்கி போற மாதிரி இருந்திருக்கு. யாருமே இல்லாத ஒரு காரு எப்படி முன்னோக்கி போகும் அப்படின்னு பாக்குறாருங்க. அப்போ பார்த்தா அந்த காருக்கு மேல தலை கீழே ஒரு உருவம் இருந்துச்சாங்க. அதே மாதிரி அந்த காருக்குள்ள இருந்துட்டு ஏதோ டிரைவ் பண்ற மாதிரியான ஒரு உருவம் தெரியறதும் இவர் பார்த்திருக்காரு.
இதை பார்த்ததும் அவர் பயங்கரமா நடுங்கி போயிட்டு இந்த சைடு மிரரே பார்த்துட்டு வந்துட்டு முன்னாடி உள்ள அந்த பள்ளத்தை பார்க்கல, கீழே விழுந்துட்டார். பைக்கோட சேர்ந்து விழுந்து அந்த இவர் கொண்டுட்டு வந்த அந்த டூல்ஸ் பை இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே அங்கங்க செதறி போயிடுச்சாங்க. அடுத்து இவர் மெதுவா எந்திரிக்கிறாரு, எழுந்து பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டூல்ஸ் எல்லாம் ஒண்ணா பொறுக்கி அவங்களோட அந்த பையில போட்டுட்டு இப்படி நிம்மறாங்க. இவங்களோட அந்த பைக்குக்கு முன்னாடி அந்த கார் இப்போ ஹெட்லைட் வெளிச்சத்தோட நின்றுட்டு இவர் பார்த்தவர் பயந்து உடம்பெல்லாம் நடுங்கி ஓட்டம் முடிச்சு ஓடுற ஆரம்பிச்சிருக்காருங்க. ஓடுறாரு. இவங்க வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கார் ஆல்ரெடி நின்றுச்சு பார்த்தீங்களா, அந்த சைடு பக்கமா ஓடுறாருங்க. முன்னாடிதான் அந்த கார் இருக்கே, ஓட முடியாது. அதனால இப்படி ஓடுறாரு, ரொம்ப தூரம் ஓடுறாருங்க. ஓடிட்டு நெஞ்செல்லாம் மடைக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. ஒரு இடத்துல ஒரு கல் இருக்கு, அந்த கல்லு மேல உட்காந்துட்டார். என்னடா இது, என்னைக்கும் இல்லாம நம்ம இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட பயத்தோட பேசிட்டு இருக்காரு. அப்போ தூரத்துல இருந்து யாரும் நடந்து வர மாதிரி இருக்குங்க. ஒரு ஆள் நடந்து வர மாதிரி இருந்திருக்கு. சரி, இந்த ஆள் இந்த நேரத்துல ஒரு காட்டுல நடக்கிறானே, இவன் கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் போனையும் விட்டுட்டாரு, இந்த டார்ச் லைட்டையும் விட்டுட்டாரு. இவர் கையில எதுவுமே இல்லை. அந்த மரக்கிளைங்களுக்கு இடையில சின்னதா மேல் கொஞ்சமா தான் அந்த நிலா வெளிச்சமே தெரியுதாம். அந்த வெளிச்சத்துலதான் ஒரு ஆள் வரத பார்த்திருக்காரு. இப்போ அந்த ஆள் நெருங்கி வரவே அப்பாடா நமக்கு ஒரு துணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏயா இந்த காட்டுக்குள்ள எதுக்கே அப்படி இருட்டுல திரியிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் முத்தையா கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது ஆப்போசிட்ல இருந்து வந்த அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காட்டுல எனக்கு தெரியாத இடமே கிடையாது, இந்த இருட்டுல போனாலும் எனக்கு தெரியாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னையா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற, சரி என்ன அந்த பைக் வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போய் விட, இல்ல மெயின் ரோடு வரைக்கும் கொஞ்சம் கூட வாவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருங்க. நான் ஆல்ரெடி உன் கூடவே தானே வந்துட்டு இருக்கேன், நீ தான் என்னை பார்த்து பயந்து போடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டதும் மறுபடியும் அந்த உருவம் இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்குங்க. இப்படி ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது ஒரு ஆள் வராங்க அப்படின்றது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த முத்தையாவும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காருங்க. அவர் திரும்பியே பார்க்கல. அப்போ சைட்லயும் பார்க்காமலே பேசிக்கிட்டே வந்தவர் ஒரு வழியா பைக் கிட்ட வந்தார். அப்பாடா பைக் கிட்ட வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பைக் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்றாருங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவர் அங்க பைக்லயே டார்ச் லைட் வச்சிருந்தார் இல்லையா, அந்த டார்ச் லைட்டை இப்படி எடுத்து திருப்பி அடிச்சுக்கிட்டே இந்த டார்ச் லைட்டை இந்த உனக்கு ஹெல்ப்க்கு வச்சுக்க அப்படின்னு நீட்டுறாருங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. முத்தையா பயங்கர ஷாக்கு. கூட வந்துட்டு இருந்தாலும் இப்ப எங்கடா போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆன முத்தையா அப்படியே சுத்தி டார்ச் லைட்டை அடிச்சு பாக்குறாருங்க. அப்போ பார்க்கும்போது அந்த தூரத்துல கார் நிக்குது இல்லையா, அந்த காருக்கு பக்கத்துல அந்த காரோட பின்னாடி அந்த டிக்கி மேல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு ஆள் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா உடம்பெல்லாம் சேரும் சகதியமா அங்கங்க சதைகளே இல்லாத மாதிரி, ஒரு மாதிரி எலும்பெல்லாம் தெரியுற மாதிரி ரொம்ப விகாரமான தோட்டத்துல ஒரு ஆளை பார்த்திருக்காரு. இப்படி பார்த்த முத்தையா அந்த லைட்டை அங்கேயே போட்டுட்டு பைக்கை முறுக்கிட்டு ஸ்பீடாக போறாரு. கரெக்டாக இவங்க ஊருக்கு போகக்கூடிய அந்த ரோட்டை பிடிச்சிட்டாரு. ரோட்டை பிடிச்சதுக்கு அப்புறமா அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அதன் பிறகு கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிருக்காருங்க. போக இந்த நபருக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் அந்த ஆள் வந்து மூச்சு விடுறது இவரோட முதுகு மேலே படுற மாதிரியும் ஒரு ஃபீல் வந்திருக்கு. இந்த ஃபீல் வந்ததும் முத்தையா அப்படியும் நடுங்கி போயிட்டாருங்க. ஒரு செகண்டுக்குள்ள உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா பயமா பரவிருச்சு. ரத்தமெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆன மாதிரி, உடம்பெல்லாம் அப்படியே பயங்கர கூலிங் ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த ஃபீல் வந்ததுமே அவர் மெதுவா சைட் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாக்குறாருங்க. பார்த்தா இவர் நினைச்சது சரிதாங்க. இவருக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அது என்ன அப்படின்றது இவருக்கு கிளியரா தெரியல. ஃபுல்லா சேரும் சகதியமா இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருந்தது. ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு, அவ்வளவுதான். அது ஆனா பெண்ணா எதுவுமே தெரியல. இப்படி பார்த்ததும் முத்தையா இன்னும் பயந்து நடுங்கி அந்த பைக்கை அங்கேயே ஸ்லோ பண்ணி நிறுத்துறாங்க. பிரேக் போட்டுட்டு நிறுத்திட்டு கீழே இறங்கி யூரின் போகலாம் அப்படின்ற மாதிரி இவர் அங்கேருந்து கீழே இறங்கியிருக்காருங்க. இறங்கிட்டு யூரின் கொஞ்சம் தூரமா போய் நின்றுட்டு அங்கே யூரின்லாம் போகலைங்க, ஆனால் அங்கே நின்றுட்டு பைக்கை பார்க்குறாரு. பைக்கை பார்க்கும்போது இவர் அங்கே பார்த்த அந்த உருவம் இவரோட வாழ்நாளில் மறக்கவே முடியாதாங்க. பயங்கரமான உருவமா இருந்திருக்குங்க. ஸ்ரானா கொடூரத்திலையும் கொடூரமா இருந்திருக்கு அந்த உருவம். இப்படி அந்த உருவத்தை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த முத்தையாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியாமலே ஒரு ஐடியா மட்டும் வந்திருக்குங்க. என்னன்னா, இந்த நெருப்பை பார்த்தாவோ அல்லது வெளிச்சத்தை பார்த்தாவோ அந்த பேய்கள்லாம் வராது அப்படின்றது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குங்க. அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாக்கெட்ல அந்த பீடியை எடுத்து பத்த வச்சுக்கிட்டு இந்த நபர் அந்த புகையெல்லாம் விட்டுக்கிட்டே பக்கமா நெருங்கி வராருங்க. நெருங்கி பைக் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஒரு தீக்குச்சியை உரசி அந்த பைக் பக்கத்துல போட்டிருக்காருங்க.
போட்டதுமே அடுத்த செகண்டேங்க அப்படியே மின்னல் வேகத்துல அங்கிருந்து அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சாங்க. எப்படின்னா ஒரு காத்து போறதை விட பயங்கர ஸ்பீடா போயிடுச்சாங்க. அப்பாடா எப்படி நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம செஞ்ச ஐடியா தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதன் பிறகு அங்க பைக்கை எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பைக்கு ஃபுல்லாவே சேரா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அங்கங்க அந்த இலைகள்லாம் கிடக்குற மாதிரியும் இருந்திருக்கு. எல்லாத்தையுமே ஒரு துணி எடுத்து ஃபுல்லா தொடச்சி தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பைக் எடுக்கிறாங்க. பைக்கை எடுத்துட்டு நேரா இவரோட அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு போறாங்க. அங்க அந்த பஞ்சர் ஓட்டுறதுக்கு தேவையான அந்த பொருள் எல்லாம் எடுத்துருந்தாங்க இல்லையா, அங்க கொண்டு போய் வச்சுட்டு கடையெல்லாம் ஃபுல்லா லாக் பண்ணிட்டு அதன் பிறகு இவரோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவங்களோட வீடும் இப்ப அங்க கடை வச்சிருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிதான் இருக்கிறாங்க. போற வழியில இவங்களோட போற நேரத்துக்கு அங்க எந்த ஒரு வாகனமும் வராது போகாது, ஃபுல்லா இருட்டதா இருக்கும். அது ஒரு கிராமத்து சாலை. அப்படி இவர் போக போக கொஞ்சம் தூரத்துலயே யாரோ இந்த நபர்கிட்ட லிஃப்ட் கேட்குற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு வயசு பையன் நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க. சரி வயசு பையன் மாதிரி இருக்கிறான், இவ்வளோ இருட்டுக்குள்ள எப்படி இப்போ வந்திருப்பான் அப்படின்றலாம் யோசிச்சுட்டு சரி லிஃப்ட் தான் கொடுப்போமே அப்படின்னு பைக்கை ஸ்லோ பண்ணி நிறுத்திருக்காரு. நிறுத்திட்டு அந்த நபரை எங்கப்பா போகணும் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ நீங்க போங்க, நான் சொல்றேன், அந்த கிராமத்தோட பேர் எனக்கு தெரியாது, நானே புதுசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்ட்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த நபரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா பைக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்த அந்த நபர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அந்த நபர் எதுவுமே பேசாமலே இவரோட தோல் மேல இப்படி சாஞ்சிட்டு இருந்திருக்காருங்க. ஒருவேளை பையனுக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பெருசு கத்தலைங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் என்னடா இந்த பையன் இப்படி சாஞ்சிட்டே இருக்கிறான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓட்டினபடியே மெதுவா திரும்பி பார்த்துருக்காருங்க. திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு வெளியேறின அந்த எலும்பு கூடு மாதிரி மட்டும்தாங்க இவரோட அந்த ஷோல்டர் மேல சாஞ்சிட்டு இருந்திருக்கு. பார்த்தவர் அள்ளு பயங்கரமா அரண்டு போயிட்டாருங்க. என்னடா இது, பையன் ஏறி உட்காந்தா எலும்பு கூடு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை சடனா பிரேக் போட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஆள் ஒரு சேத்துக்குள்ள முழுகி எழுந்திரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. பார்த்தவர் நல்லா நடுங்கி போயிட்டாருங்க. பைக் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி போனவர் தான் நேராக போய் இவங்களோட ஊரில் தான் நின்றுருக்காருங்க. இவங்களோட ஊர் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோவில் ஒன்று இருக்குமாங்க. அந்த கோவிலை தாண்டும் போது அம்மா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தாண்டிருக்காருங்க. தாண்டி இவங்களோட வீடு வரைக்கும் போயிட்டாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் சைடு மிரரை பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. இவன் எங்கடா இறங்கியிருப்பான், ஒரு ஆள் மாதிரி இருந்தா இருட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை நிறுத்திட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறாங்க. இவர் அதுக்கப்புறம் எங்கேயுமே நிறுத்தல, ஃபுல் ஸ்பீடா வந்து சேர்ந்துட்டார். எங்க இறங்கியிருப்பான், ஒருவேளை இதுவும் அந்த ஆன்மாவோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு புத்தையா அதை பெருசு பண்ணாம வீட்டுக்குள்ள போறாருங்க. நல்லா பயந்து போயிட்டாரு. அன்னைக்கு போயிட்டு வழக்கம் போலதான் வந்திருக்காராட்டுக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட மனைவி போய் படுத்துட்டாங்க. இவங்களோட பிள்ளைங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட மனைவி சாப்பிட்டாச்சா என்னன்னாலும் கேட்டு பிள்ளைங்களாம் ஹோம்ஒர்க் எழுதிட்டாங்களா எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு இவரும் என்ன பண்றாருன்னா அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த வெளியே ஹால்லேயே கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு ஃப்ரீயா படுத்திருந்துருக்காருங்க. நல்லா படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாராங்க. அவங்களோட ஒய்ஃபும் வந்து அது கண்டுக்கல. டிவியும் ஓடிட்டு இருந்திருக்கு, ஃபேனும் ஓடிட்டு இருந்திருக்கு, லைட்டும் ஆன்ல தான் இருந்திருக்கு. நல்லா தூங்கி போயிட்டாரு. திடீர்னு இவரோட நெஞ்ச போட்டு யாரோ அழுத்துற மாதிரி பயங்கரமா அழுத்துற மாதிரி இருந்திருக்கீங்க. இப்படி அழுத்துற அந்த இதனாலே அவரோட மூச்செல்லாம் நிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்படியே ஒரு மாதிரி திணறி அந்த கண்ணை திறந்துட்டு பாக்குறாராங்க. லைட் ஆன்ல தான் இருக்கு. அப்படியே அந்த உருவம் வாந்தி வர அளவுக்கு பயங்கர கொடூரமா இருந்திருக்கு. கூடவே பயமாகவும் இருந்திருக்கு. இந்த உருவத்தை பார்த்ததும் அவர் பயங்கரமா கத்துன்னு கத்துறாருங்க. ஆனா இவர் எவ்வளவு கத்துனாலும் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. அதன் மூலியமா இவர் ரொம்ப டயர்டான மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம கத்தக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தோட அந்த உடலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம எந்திரிச்சிடணும் அப்படின்றத மனசுக்குள்ள நினைச்சிட்டு சாமி பேரா வென்றாராங்க. சாமி பேரை சொல்லி இந்த நபரும் அந்த உருவத்தை ஒரு வேலையை கீழே தள்ளினதுக்கு அப்புறம் அந்த உருவத்தை பார்த்தா அது ஒரு சின்னதா ஒரு ஜந்து மாதிரி இருக்குதாங்க. ஒரு 4 காலில் நடக்கக்கூடிய ஒரு ஜந்து மாதிரி இருந்தது. ரொம்ப குட்டியா தெரிஞ்சிருக்கு. அந்த உருவமானது தாவி இவங்களோட அந்த ஹால்ல இருந்து வெளியே போகுதாங்க. வெளியே போகிறதுமே கதவு சாத்திருக்காங்க. ஆனா கதவை திறக்காமல அது வெளியவும் போயிடுச்சு. போனதுமே இவர் இன்னும் பயங்கரமா நடுங்கி போயிட்டு அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு பாக்குறாராங்க. அந்த ஜந்துவானது தாவி குதிச்சுக்கிட்டே இவங்களோட தெருவுல கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு மனுஷன் உட்கார்ந்து எந்திரிச்சா எப்படி எந்திரிக்குமோ அதே மாதிரி எந்திரிக்குதாங்க. இப்போ இந்த முறை பார்க்கும்போது ஒரு 6-7 அடிக்கு மேல அந்த ரூம் கரேர்னு நின்றுட்டு அப்படி மெதுவா நகருதாங்க.
இதை பார்த்ததும் மனுஷன் பயங்கரமா மிரண்டு போயிட்டாராங்க. ஆஹா, இனிமேல் நம்ம இந்த நேரத்துக்கு வரவே கூடாது, இனிமேல் அந்த காட்டுக்குள்ள யார் கூப்பிட்டாலும் போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். அன்னைக்கு அவருக்கு தூக்கமே வராம பிறண்டு பிறண்டு உருண்டு உருண்டு படுக்கிறாரு. ஒரு வழியா விடிஞ்சதுக்கு அப்புறமா தூங்கிட்டாரு. 2 நாள் அந்த மெக்கானிக் கடையோட சரிங்க, வேற எங்க நம்ம வெளியே போய் பஞ்சர் போடுறதுக்கு கூப்பிட்டாலுமே போகாமலே இருந்திருக்காரு. இப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வருமானமும் குறைஞ்சு பெறுமே அப்படின்ற ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, வருமானம் வேணுமே அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த நாள் இருந்து அந்த நபர் யார் கூப்பிட்டாலும் பஞ்சர் போடுறதுக்காக போகிறதுக்கு கிளம்பியிருக்காரு. ஒரு வாரம் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் அதே காட்டு பகுதிக்குள்ள இருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்குங்க. அது பிள்ளைங்களோட வந்தவங்க இந்த வழியா போறப்போ பஞ்சர் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி ஃபோன் வந்திருக்குங்க. இப்போ இந்த காட்டு பகுதியை கேட்டதும் இவர் நடுங்கி போயிட்டாராங்க. ஆஹா, அந்த காட்டு பகுதிக்குள்ள நான் வரமாட்டேங்க, கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீங்க தள்ளிட்டு இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணி இழுத்து அந்த மெயின் ரோடு வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கூட நான் போட்டு கொடுக்குறேங்க, இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தயவு செய்து வாங்க, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, ஒரு 3 பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நாங்க யாரை போய் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதுவும் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி தான் இருக்குமாங்க. சரி, இவ்வளவு நேரத்துக்கு என்ன வந்துட போகுது அப்படின்றதுனால கூட ஒரு பையனையும் கூட்டிக்கிட்டு அந்த பஞ்சர் போடுறதுக்காக போயிருக்காங்க. அங்க போயிட்டு வண்டி எல்லாம் ஃபுல்லா பஞ்சர் போட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. இப்போ இந்த கார்காரங்கள்ட்ட காசெல்லாம் வாங்கிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா தான் அந்த காட்டுக்குள்ள ஒரு சலசலன்னு பயங்கரமான சத்தமா இருந்திருக்குங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் இவருக்கு குப்புன்னு வேர்த்துச்சாங்க. எல்லாருக்குமே அந்த காத்துல ஃபேன் காத்து மாதிரி அந்த வேர்வையெல்லாம் போகத்தான் செய்யும், அவ்வளவு நேரம் வேலை செஞ்சது. ஆனா இவருக்கு மட்டும் மேலும் மேலும் வேர்த்து ஊத்துதாங்க. அந்த சட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சாம், ஓரளவுக்கு பேண்ட்டுமே ஈரமாயிடுச்சாம். அந்த அவ்வளோ பயம் இருந்திருக்கு அவருக்கு. அந்த சலசலப்பு சத்தங்கள் எல்லாம் மெதுவா அடங்கினதுக்கு அப்புறமா தான், டேய் வண்டி இடுற, சீக்கிரமா வண்டி இடுற, இந்த மாதிரி நீயே வண்டி ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த நபர் உட்காந்துருக்காங்க. முன்னாடியே அந்த கூட அந்த பையன் பைக்கை ஓட்டுறான். இப்போ மெயின் ரோடு போற வரைக்குமே உயிரே கையில இல்லாத மாதிரி இருந்திருக்குங்க. ரொம்பவே பயந்தே தான் இருந்திருக்காரு. மெயின் ரோடு வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பாடா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்திருக்காரு. கடைக்கும் போறாங்க, அங்க போயிட்டு வேலையை பார்க்குறாங்க. வேலையை பார்த்துட்டு ஒரு 8:30 மணிக்கெல்லாம் இவங்க அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போய் இப்போ இந்த முத்தையா அவங்க மட்டும்தான் தனியா போகணும். இப்போ போகும்போது கொஞ்சம் தைரியத்தோட போறாரு. இன்னைக்கு எந்த ஒரு சம்பவமும் நடக்கல இல்லையா, அதனால தைரியத்தோட போறாங்க. போற வழியில தான் இவருக்கு மறுபடியும் அந்த அமானுஷம் கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிகழ்வு என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஹைப்பும் போட்டுருங்க. அன்னைக்கு அந்த கிராமத்து சாலையில இவர் போயிட்டு இருக்காருங்க. ஃபுல்லா எல்லா பக்கமும் அடர்ந்த இருட்டா இருந்திருக்கு. அன்னைக்கு அமாவாசை கூட இல்லை, ஃபுல்லா ஆனா இருட்டா தான் இருந்திருக்கு. இந்த நில வெளிச்சமும் இல்லை. இவரோட அந்த பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது இடையில ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி இருந்திருக்குங்க, கருப்பு கலர்ல தாவி போற மாதிரி இருந்திருக்கு. சரி, இது காட்டு பகுதி தானே, முயல் கேள் ஏதாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரி பிள்ளைய கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பெருசுப்படுத்தாம மறுபடியும் போறாருங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரத்துல அதே மாதிரி இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போனது, ரைட்ல இருந்து லெஃப்ட் பக்கமா திரும்புறாங்க. இப்படி ஒரு 3 டைம் பார்த்திருக்காரு. 4வது டைம் அந்த உருவமானது அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் பக்கம் போகுதாங்க. அப்போ மெதுவா தாவி போறத இவர் பைக்கை ஸ்லோ பண்ணிட்டு பாக்குறாரு. இவர் பார்த்தது ஆல்ரெடி இவர் பார்த்த அதே கருப்பு கலர்ல இவரை போட்டு அழுத்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு உருவமா இருக்குதுங்க. அது என்ன ஜந்துன்னே தெரியல, ஒரு உருவம் மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்தவர் இப்போ ஃபுல்லா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது அதே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பைக்கை ஸ்லோவா தானே போயிட்டு இருக்காரு. அப்போ ரோடை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாக்குறாருங்க, ஒரு மரம் இருக்காம, அந்த மரத்து தூரத்துக்குமே கரேர்னு ஏதோ ஒண்ணு நிக்குதாங்க. பார்த்தவர் பயங்கரமா மிரண்டு அடிச்சு பைக்கை ஸ்பீடு எடுத்தவர் தானாங்க. நேரா அவங்களோட ஊர் போற வரைக்கும் பைக்கை எங்கேயுமே நிறுத்தலையா. அப்பாடா எப்படி ஊருக்குள்ள வந்துட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லையிலே ஒரு சாமி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அம்மன் கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பைக் எடுத்துட்டு போறாருங்க. போகவே இவரோட பைக்கானது இந்த டயர் ரொம்ப லூஸா இருந்தா ஒரு மாதிரி ஆடும்ல, பைக்கு ஒழுங்கா போகாதில்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டே ஒரு மாதிரி அலைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்குங்க. என்னடா இது ஒரு மாதிரி பைக் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெக்கானிக் தானே, ஆல்ரெடி இவருக்கு அந்த பைக் பற்றினதெல்லாம் தெரியும். அதனால மெதுவா எட்டி பார்க்குறாருங்க. முன்னாடி டயர் நல்லா தான் இருக்கு, இப்போ பின்னாடி டயர் தான் ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பின்னாடி டயரானது சுத்தவே இல்லையாட்டுக்கு, அதனால பைக்கு மூவே ஆக முடியல. இறங்கி பார்க்குறாரு. இறங்கி பார்த்தவர் அந்த டயர் ரொம்ப
டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கீங்க. எப்படி இவ்வளோ டைட் ஆச்சு அப்படின்றது அவருக்கு தெரியவே இல்லை. அதனால அந்த பைக்கு ஸ்டாண்ட் போட்டுட்டு அந்த டயரை 2-3 டைம் சுற்றி பார்க்குறாரு. இது வேலைக்கு ஆகாது, நம்ம காலையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட ஊர் தானே, அதனால ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு சைடு லாக்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நபருக்கு போகிறாருங்க. நடந்து போகிறாரு. நல்லா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து காலடி சத்தம் நல்லா கேட்குதுங்க. அதுவும் ஒரு சேத்துக்குள்ள காலை மாற்றி வச்சோம்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கல, அந்த மாதிரி சத்தமாகவும் இருந்திருக்கு. இவர் அந்த சத்தம் வந்ததும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாராம். அங்கே வந்து எதுவுமே இருக்கிறதில்ல. மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாராம். மறுபடியும் அதே சத்தம் கேட்கலாம். மறுபடியும் திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. என்னடா இது இப்படியே கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அவரை திரும்பாமலே போயிட்டு இருந்திருக்காருங்க. தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இப்போ இவரோட முதுகுல யாரோ படார்னு அடிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. அடிச்சா ஃபுல்லா எரிச்சலா இருக்கும்ல, ஆனா இது ஃபுல்லா கூலிங்கா இருந்துச்சாங்க. ரொம்ப கூலிங்கா இருந்துச்சாங்க. என்னடா இது ஏதோ அடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி முதுகுல கை வச்சு பார்த்தா ஏதோ பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரியா இருந்திருக்கு. என்னடான்னு நல்லா கையை எடுத்து பாக்குறாங்க. அந்த லைட் வெளிச்சத்துல பாக்குறாரு. அது சேரு மாதிரி இருக்கு. சேரு எங்க இருந்துடா வந்திருக்கும், யாரோ நம்மளுக்கு வேணும்னே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அடிக்கிறாங்க அப்படின்றது அவர் அப்படிதாங்க நினைச்சிட்டு பயங்கரமா கெட்ட வார்த்தையை திட்டிருக்காரு. திட்டி முடிச்சுட்டு இவரும் நேராக வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த சட்டையெல்லாம் கலட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாரு. அடிச்சது என்னமோ ஒரு பயங்கரமா பெரிய கை மாதிரி இருந்திருக்குங்க. அந்த சட்டை ஃபுல்லாவே சேரா இருந்திருக்கு. இடையில வந்து கையச்சு மாதிரி ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஆனால் சட்டை ஃபுல்லாக சேரா இருந்திருக்கு. எவனோ இந்த இதை வேலையை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை கொண்டு போய் பக்கெட்டில் ஊற வச்சுட்டு இவரும் போய் படுத்துட்டாராங்க. படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு ஒரு 12:30க்கு மேலே இவங்களோட வீட்டுக்கு வெளியே யாரோ பயங்கரமாக கெட்ட வார்த்தையாக திட்டுற மாதிரி இருந்திருக்குங்க. சண்டை போட்டுக்கிட்டா எந்த மாதிரி ஒரு ஹெவியாக பேசிக்குவாங்களோ அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருந்திருக்குங்க. ஒரு ஆள் வந்து பேசுகிற மாதிரி இருந்திருக்குங்க. எவன்டா இந்நேரத்தில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், யாரா இருக்கும், யார் வீட்டில் சண்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபருக்கு டக்குன்னு தூக்கமெல்லாம் தெளிச்சிருச்சு. இந்த முத்தையா வந்து மெதுவாக கதவு பக்கத்தில் வராரு. கதவு பக்கத்தில் வந்தவருக்கும் இந்த சத்தம் நல்லாவே கேட்டதுனால கதவை மெதுவாக திறந்து பார்த்துருக்காங்க. திறந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. எல்லாரோட வீடுமே அமைதியாக இருந்திருக்காங்க. ரொம்ப அமைதியாக எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த சத்தம் எங்கேருந்து கேட்டிருக்கோம், ஒருவேளை நம்ம மனம் பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து படுக்கிறாங்க. படுத்து ஒரு 2 நிமிஷத்துலேயேங்க இவரோட காதுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரி குத்துற மாதிரி இந்த தலைப்பகுதியே ஃபுல்லாக வலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்தது. என்னடா இது நல்லா இருந்த தலை இப்படி வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தைலத்தெல்லாம் எடுத்து தேய்க்கிறாங்க. என்ன தேய்ச்சுமே இவருக்கு அந்த இது சரியாகலையே. கொஞ்சமாக ஷோல்டர் பெயின், கை, அந்த உடம்பு, காலு எல்லாமே ரொம்ப வலியாக இருந்திருக்கு. இவரால் திரும்பி கூட படுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது வேலைக்கே ஆகாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு சாமி நீரை எடுத்து பட்டையும் அடிச்சுட்டு முதுகுலையும் 2-3 இடத்துல கொட்டி விட்டுட்டு கை கால் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு விளக்க மாற்றி எடுத்து ஒரு 4 அடி அவரே அடிச்சுக்கிட்டு படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. இப்படியே 1 மணி நேரம் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டார். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த முத்தையாவோட அந்த இடுப்பு பகுதி கிட்ட யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. அதுவும் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இவரவே பார்க்குற மாதிரியான அந்த ஃபீலும் வந்திருக்குங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இவருக்கு பக்கத்துலேயே ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு ஆள் நல்லா கம்பீரமான ஆள் உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்காருங்க. பார்த்தவர் பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டாராங்க. அப்போதான் அவங்களோட மனைவி எல்லாம் லைட் எல்லாம் போட்டுட்டு என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயங்கள் எதையுமே, காட்டில் நடந்ததோ அதுக்கு முன்னாடி நாள் நடந்ததோ எதையுமே சொல்லாமல் இருந்திருக்காருங்க. அடுத்த நாள் இவர் ஒரு யோசனை பண்ணுறாரு. என்னன்னா, நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நேராக போய் மாலை போட்டுட்டு வந்துடும். மாலை போட்டுட்டு வந்து விரதம் இருந்தா கண்டிப்பா நமக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்றத இவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எழுந்திருக்கிட்டார். இவங்க வீட்டுல கூட சொல்லலையாங்க இந்த மாதிரி மாலை போடுறேன் அப்படின்றத சொல்லவே இல்லையா. திடீர்னு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு காலையில எந்திரிச்சாராம். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு போய் கோயிலில் போய் சாமியை பார்த்து மாலையை போட்டுட்டு வந்துட்டாராங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நான் மாலை போட்டுட்டல, 48 நாள் விரதம் இருந்தேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவங்களோட வீட்டில் ரொம்பவே பயபக்தியா ரொம்பவே சாமி பக்தியோட இருந்திருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறமா இவரும் கடைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா பின்னாடி வரதோ இல்லை முன்னாடி தெரியறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த உருவமானது இவரோட பைக்குக்கு இடையில கிராஸ் ஆகிற மாதிரி இவர் பார்த்துருக்காருங்க. அப்பவும் சாமி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாராம். அவருக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. இந்த நிகழ்வு எல்லாம் நான் அந்த காட்டுக்குள்ள போனப்போ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே
இதே மாதிரி அந்த நபர் இப்போ கூட அந்த காட்டு பகுதியில இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா போகிறதுக்கு ரொம்பவே தயங்கி வரோம். அது பகல் டைமா இருந்தா கூட ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாராம். இந்த சாயங்கால டைம் இருட்டு கட்டிருச்சு அப்படின்னா அந்த பக்கம் போகவே மாட்டாராம். இப்போ அந்த அந்த காட்டு பகுதி எல்லாமே நல்ல ஒரு ரோடா மாத்திட்டாங்களாம். இருந்தாலும் எனக்கு அந்த இடம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க முத்தையா அப்படின்னு சொல்றவங்க. இந்த நிகழ்வை வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இவ்வளவுதான் பயந்தாங்கன்னு இல்லையாங்க, பயங்கரமா பயந்து போயிட்டாங்க. ஆனா மாலை போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற தைரியத்துல தான் அவங்களும் தைரியமா இருந்திருக்காங்க. கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு. ஒரு 6 மாசம் வரைக்கும் அங்கேயே தான் அந்த கடையை வச்சிருந்திருக்காரு. வீட்டுக்கும் கடைக்கும் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்றதுனால இவங்களோட கிராமத்துக்கே அந்த கடையை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. இப்போ இவங்களோட கிராமமும் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சாங்க. அதனால அங்க ஒரு கடையும் இங்க ஒரு கடையும் ரெண்டையும் பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆள் போட்டோம், அந்த நபர் அவங்களோட ஊர்லயும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வரைக்கும் எங்களோட வருமானத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த ஆன்மாவாலையும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன முத்தையாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், இது மாதிரி தொடர்ந்து பயங்கரமான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்ல கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா, அந்த பயங்கரமான பேய் கதையை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான திகில் கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.